பீகாரில் அமைந்துள்ள நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக அமைச்சர்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது பேசுபொருளாகி உள்ளது. नीतीश कुमार सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं பீகாரில் பொறுப்பேற்றுள்ள நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் பாஜகவினருக்கே மிகப்பெரிய பங்கு வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் வசம் பொது நிர்வாகம், அமைச்சரவை செயலகம் உள்ளிட்ட துறைகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் வசமிருந்த உள்துறை தற்போது பாஜகவின் துணை முதல்வரான சாம்ராட் சௌத்ரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 26 அமைச்சர்களில் பாஜகவை சேர்ந்த 14 பேருக்கு சுகாதாரம், சாலை கட்டுமானம், விவசாயம் போன்ற முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மற்றொரு துணை முதல்வரான பாஜகவை சேர்ந்த விஜய்குமார் சின்ஹாவுக்கு வருவாய் மற்றும் கனிமவளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 8 இலாகாக்களும், சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 2 இலாகாக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளுக்கு தலா 1 இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அமைச்சரவையில் நிதித்துறை பாஜக வசமிருந்தது. ஆனால் இன்னவரை ஜேடியு கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் விஜேந்திர பிரசாத் யாதவிற்கு அத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 31 வயது இளம் அமைச்சரான ஸ்ரேயசி சிங்கிற்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜேடியுவின் சுனில்குமாருக்கு கல்வித்துறையும், திலீப் ஜெய்ஷ்வாலுக்கு தொழில்துறையும், லகேந்திரகுமார் பஸ்வானுக்கு பட்டியலின பழங்குடியினர் துறையும் வழங்கப்பட்டுள்ளன. பிரமோத்குமார் சந்திரவன்ஷிக்கு கூட்டுறவு மற்றும் வனத்துறையும், சந்தோஷ்குமார் சுமனுக்கு நீர்வளத்துறை இலாகாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 89 இடங்களில் வென்றதால் முக்கியமான துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என பாஜக மேலிடம் கூறியதன் பேரில் அமைச்சரவை பகிர்வு நடந்துள்ளது.